அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக்ஸ் மகத் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் மிக முக்கியமான சந்தை செய்திகளை பார்ப்போம். சென்செக்ஸ் 271.50 புள்ளிகள் உயர்ந்து 71,657.71 புள்ளிகளிலும், நிஃப்டி 73.90 புள்ளிகள் உயர்ந்து 21,618.70 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. சுமார் 1,543 பங்குகள் ஏற்றம் கண்டன, 1,723 பங்குகள் சரிந்தன. 79 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் Q3 முடிவுகள் மற்றும் இடைக்கால ஈவுத்தொகை ஏதேனும் இருந்தால் ஒப்புதல் அளிக்க ஜனவரி மாத இறுதியில் அதன் வாரியம் கூடும் என்று நிறுவனம் கூறியதை அடுத்து டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் பங்குகள் அதிக அளவுகளுடன் 10.82% அதிகரித்தன. நெட்வொர்க் 18 மீடியா பங்குகள் 20% உயர்ந்து 155.50 கோடி ரூபாய் மொத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அப்பர் சர்க்கியூட்டில் பூட்டப்பட்டன. சுமார் 1.3 கோடி பங்குகள் பங்குச் சந்தையில் கை மாறின. டாடா பவர் பங்கு இலக்கு விலையை 422 ரூபாயிலிருந்து 450 ரூபாயாக உயர்த்திய பின்னர் பங்கு 1.95% உயர்ந்தது. இது 29% உயர்வை குறிக்கிறது. இந்திரபிரஸ்த காஸ் தரகு நிறுவனமான UBS நிறுவனத்தை செல் ரெக்கமெண்டேஷன் குறைத்து இலக்கு விலையை 630 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் ஆக குறைத்ததை அடுத்து இந்திரபிரஸ்த் காஸ் பங்குகள் 2.66% சரிந்தன. மணாபுரம் ஃபைனான்ஸ் துணை நிறுவனமான ஆசிர்வாட் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் IPO செபி நிறுத்தி வைத்ததை அடுத்து மணாபுரம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் 4.84% சரிந்தன. 1,500 கோடியை திரட்டுவதற்காக ஆசிர்வாட் மைக்ரோ ஃபைனான்ஸ் அக்டோபர் மாதம் செபியில் DRHP-யை தாக்கல் செய்தது. ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக ஸ்பைஸ்ஜெட் பங்குகள் 5.21% உயர்ந்தன. அதன் விரிவாக்கம் மற்றும் புத்துயிரூட்டலுக்கு உதவுவதற்காக 2,250 கோடி ரூபாயை திரட்ட விமான நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் மறுசுழற்சி மற்றும் உற்பத்தி ஆலையை அமைக்க நிறுவனம் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் இந்த பங்கு 10% உயர்ந்து 52 வார உச்சத்தை எட்டியது. KIOCL நிறுவனம் தனது மங்களூர் பெல்லட் ஆலையின் செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தியதால் KIOCL பங்குகள் 2.54% சரிந்தன. இதேபோன்ற சூழ்நிலைகளில் நிறுவனம் முன்பு டிசம்பர் 12 அன்று ஆலையை ஒரு வாரத்திற்கு மூடியது. வெடாண்ட மூடிஸ் முதலீட்டாளர் சேவை நிறுவனத்தின் கார்ப்பரேட் ஃபேமிலி ரேட்டிங் CFR மற்றும் சீனியர் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் தரமிறக்கிய பிறகும் வெடாண்டா பங்குகள் 2.32% உயர்ந்தன. மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் தொடர்ந்து இரண்டாவது நாளாக 20 விழுக்காடு அப்பர் சார்க்கட் IPO விலையிலிருந்து 243 விழுக்காடு அதிகமாக உள்ளது. ஜோதி CNC ஆட்டோமேஷன் IPO அதன் இரண்டாவது நாளிலும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்களிடமிருந்து வலுவான ஆர்வத்தை கண்டது. QIB தவிர அனைத்து பிரிவுகளும் முழுமையாக சப்ஸ்கிரைப் பெற்றுள்ளன. இந்த சலுகை இதுவரை 3 மடங்குக்கு மேல் சப்ஸ்கிரைப் பெற்றுள்ளது. நிலையான ரூபாய், புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியின் மந்தநிலை ஆகியவற்றின் பின்னணியில் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை 10 கிராமுக்கு 70,000 ரூபாயை எட்டும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நாளை சந்தை செய்திகளுடன் மற்றொரு வீடியோவுடன் பார்ப்போம். வணக்கம்.